ஃபிபொனாக்கி கோஆர்டினேட் லேபிளிங். ஸோ இப்போ இந்த கான்செப்ட்டை பொறுத்தளவுக்கு நான் ரெஃபர் பண்ண வரைக்கும் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். பட் இதை தாண்டி நீங்களும் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணி ஆகணும். பிகாஸ் நான் ஒரு 3-4 பிடிஎஃப் கிட்ட ரெஃபர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ அதில் எல்லாத்துலேயும் டெஃபினிஷன்ஸ் ஓகே தான், ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் அவங்க டிஃபைன் பண்ணுற கிராஃப் தான் வந்து அந்த இது புரியல. ஸோ இப்போ அதுதான் வந்து கொஞ்சம் வந்து டிஃபர் ஆகுது. ஒரு பர்டிகுலராக ஒரு 2 பிடிஎஃப்ல மட்டும் அந்த கிராஃப் வந்து டிஃபர் ஆகுது. அவங்க எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, எப்படி இந்த இதில் வந்து ஃபிபொனாக்கி கோஆர்டினேட் லேபிளிங்கை வந்து இன்புட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதே தெரில. ஸோ ரெஃபர் பண்ண வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதை தாண்டி வரக்கூடிய டவுட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களோட கைட்ஸில் ஸ்டாஃப்ஸ்ட்டை நீங்கள் கேட்டே ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த லேபிளிங்கில் வந்து 2 கான்செப்ட் உள்ள வருது. அதாவது ஃபிபொனாக்கி சீரிஸ் அண்டு நம்பர் தியரியில் கான்குரன்ஸ் கான்செப்ட் அதுவும் உள்ள வருது. ஓகேவா? ஸோ அது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்னது, வெர்டிசஸ்க்கான லேபிள்ஸ் டிஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறேன். எஃப் ஃப்ரம் வி ஆஃப் ஜி டூ F0, F1, F2 அப் டு Fn. ஸோ இப்போ இந்த F0, F1லாம் என்னது, ஃபிபொனாக்கி சீரிஸ். ஃபிபொனாக்கி சீரிஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது F0, F1, F2 இதுக்கு என்ன வரும், 0, 1, 1 ரெஸ்பெக்டிவ்லியாக இருக்கும். கரெக்டாக? அதாவது இந்த சீரிஸ் எப்படி ஃபாலோ ஆகும், ப்ரெசிடிங்காக இருக்க 2 டேர்ம்ஸை ஆட் பண்ணி நெக்ஸ்ட் டேர்ம் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ 0, 1, 1, 2, 3, 5 அப்படி போய்கிட்டே இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ ஃபிபொனாக்கி சீரிஸ். ஸோ இப்போ வெர்டிசஸ்க்கான லேபிள்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஃபிபொனாக்கி சீரிஸில் இருக்க அந்த எலமெண்ட்ஸ் தான் வெர்டிசஸ்க்கான லேபிள்ஸாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மேப்பிங்கை நான் வந்து ஃபிபொனாக்கி கோஆர்டினேட் லேபிளிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ இப்போ இதுக்கு அடுத்து என்ன சொல்லுவோம், நம்ம வந்து எட்ஜஸை டிஃபைன் பண்ணுவோம். எட்ஜுக்கான லேபிளிங் டிஃபைன் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இப்போ இதை வந்து நான் இன்டியூஸ்டிவ் ஃபங்க்ஷன் இதை எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா, F ஸ்டார் ஃப்ரம் E ஆஃப் G to 0, 1 கண்டிப்பாக. அதாவது எனக்கு E ஆஃப் G அதாவது எட்ஜுக்கான லேபிள்ஸ்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக பைனரி லேபிளிங்காக தான் இருக்கும். 0 and 1 தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த லேபிளிங்கை எப்படி நான் டிஃபைன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே கான்குரன்ஸ் ஐடியா யூஸ் ஆகுது. அதாவது உள்ள வருது F ஸ்டார் ஆஃப் UV. UVன்றது என்னது, எட்ஜு தான். U, V அப்படின்ற அந்த 2 வெர்டிசஸ் கனெக்ட் பண்ணுற எட்ஜ் தான் UV. ஸோ இப்போ F ஸ்டார் ஆஃப் UV is equal to F of U plus F of V mod 2 கான்குரன்ஸ் அந்த கான்செப்டை உள்ளே கொண்டு வரும். ஓகேவா? ஸோ அதாவது F of U, F of Vன்றது என்னது, யூவின்ற அந்த எட்ஜுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற வெர்டிசஸோட லேபிள்ஸை ஆட் பண்ணி அதுக்கு நான் கான்குரன்ஸ் mod 2 எடுத்துறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் mod 2ன்னு சொன்னாலே ஆப்வியஸாக என்ன தெரியும், mod 2ஓட ரெசிடியூவே என்னது, 0 and 1ன்ற இந்த 2 தான் வரும். ஸோ இப்போ ஆப்வியஸாகவே எட்ஜுக்கான லேபிள்ஸ்னு சொல்லும்போது 0 and 1 தான் வரும். அது 2த்துக்குள்ளே தான் வரும், மாறி மாறி அதுதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாகவே தெரிஞ்சிடும். கரெக்டாக? ஸோ வெர்டிசஸ்க்கான லேபிள்ஸ் டிஃபைன் பண்ணிட்டோம், எட்ஜஸ்க்கான லேபிள் டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ ஃபைனலாக இந்த இதை வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஃபிபொனாக்கி கோஆர்டினேட் லேபிளிங் சொல்லணும். அப்போ சொல்லணும்னா ஃபைனலாக இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சாட்டிஸ்ஃபை த கண்டிஷன் அப்சல்யூட் டிஃபரன்ஸ் பிட்வீன் E ஆஃப் 0 மைனஸ் E ஆஃப் 1 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கணும். இங்கே E ஆஃப் 0ன்றது என்னது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதாவது டிஃபரன்ஸ் கோஆர்டினேட் லேபிளிங்லேயே பார்த்துருப்போம். E ஆஃப் 0ன்றது வந்து எத்தனை எஜஸ் வந்து 0 லேபிள், அதாவது லேபிள் 0 வச்சிருக்கோ அந்த எஜஸோட கவுண்ட். அதே மாதிரி E ஆஃப் 1 அப்படின்றது என்னது, எத்தனை எஜஸ் வந்து 1 லேபிள் வச்சிருக்கோ அதோட கவுண்ட். ஸோ இப்போ இந்த ரெண்டத்தோட அப்சல்யூட் டிஃபரன்ஸ் வந்து எனக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இப்போ இந்த கிராஃபில் வந்து எனக்கு ஃபிபொனாக்கி கோஆர்டினேட் லேபிளிங் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த கிராஃபை நான் ஃபிபொனாக்கி கோஆர்டினேட் லேபிளிங், ஃபிபொனாக்கி கோஆர்டினேட் கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லி முடிச்சிருவேன். ஸோ இப்போ உங்களுக்கு டெஃபினேஷன் புரியும் நினைக்கிறேன். ஸோ இப்போ ஒரு இன்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறேன். F from V of G to ஃபிபொனாக்கி சீரிஸில் டிஃபைன் பண்ணுறேன். ஓகேவா? அதாவது வெர்டெக்ஸ்க்கான லேபிள்ஸ்னு பார்க்கும்போது ஃபிபொனாக்கி சீரிஸ், ஃபிபொனாக்கி நம்பர்ஸாக இருக்கும். அண்ட் எட்ஜஸ்க்கான லேபிள் எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னா, அது வந்து ஒரு பைனரி லேபிளிங்காக இருக்கும். 0 and 1 தான் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கான லேபிளிங் எப்படி டிஃபைன் பண்ணுறேன், ஒரு எட்ஜ் எடுத்துக்கிறேன்னா அந்த எட்ஜுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்க வெர்டிசஸோட லேபிளோட சம், அந்த சம்முக்கு நான் கான்குரன்ட் mod 2 எடுத்துறேன். ஸோ அப்போ எடுத்துட்டேன்னா அதுதான் வந்து அந்த F of அதாவது அந்த பர்டிகுலர் UVன்ற அந்த எட்ஜுக்கான லேபிளாக இருக்கும். கண்டிப்பாக எட்ஜோட லேபிள் வந்து 0 and 1 அப்படின்ற அந்த பைனரி லேபிளிங்காக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த வெர்டிசஸ் அண்ட் எட்ஜஸ்க்கான லேபிள்ஸ் கொடுத்து முடிச்ச உடனே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது அப்சல்யூட் டிஃபரன்ஸ் பிட்வீன் E ஆஃப் 0 மைனஸ் E ஆஃப் 1 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, அட்மோஸ்ட் 1 இருக்கணும். ஸோ இப்போ அப்படி இருந்துச்சுன்னா அந்த கிராஃபில் வந்து ஃபிபொனாக்கி கோஆர்டினேட் லேபிளிங் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ அந்த கிராஃபை ஃபிபொனாக்கி கோஆர்டினேட் கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஸோ இப்போ இந்த கிராஃபில் வந்து ஃபிபொனாக்கி கோஆர்டினேட் லேபிளிங் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆல்ரெடி வெர்டிசஸ்க்கான லேபிள்ஸ் ஃபிபொனாக்கி நம்பர்ஸ் வச்சு அசைன் பண்ணிட்டாங்க. F0, F1, F2ன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ F0 அப்படின்றது என்னது 0, F1 அப்படின்றது 1, F2 அப்படின்றது 1 அண்ட் F3 அப்படின்றது ப்ரெசிடிங்காக இருக்க ரெண்டத்தையும் ஆட் பண்ணி எழுதுவோம். 2, 3, 5 அப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ வெர்டிசஸ்க்கான லேபிள்ஸ்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ இப்படி தான் வரும். கரெக்டாக? ஸோ வெர்டிசஸ்க்கான லேபிள்ஸ் முடிஞ்சு அடுத்து எட்ஜஸ்க்கு எப்படி டிஃபைன் பண்ணுவோம், அது ஒரு பைனரி லேபிளிங்காக இருக்கும். அது எப்படி டிஃபைன் பண்ணியிருந்தோம், அதாவது பர்டிகுலராக இந்த எட்ஜின்னு எடுத்துக்கிறோம்னா ஸோ இப்போ இந்த எட்ஜுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்க இந்த வெர்டிசஸோட லேபிள்ஸோட சம் எடுத்து அதுக்கு நம்ம கான்குரன்ஸ் mod 2
பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா இதோட சம் என்னது, இங்கே 1 அண்ட் இங்கே 0. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் 1 தான். ஸோ இப்போ 1ஓட கான்கரன்ஸ் மாடு 2னா என்ன அர்த்தம், அதாவது அந்த கான்கரன்ஸ் ஐடியா என்னன்னு பார்த்தோம்னா அந்த 1ஐ 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி கிடைக்கிற ரிமைண்டரை தான் இந்த எஜ்ஜுக்கு லேபிளாக கொடுக்கணும் கரெக்டாக. ஸோ இப்போ 1ஐ 2ஆல் டிவைட் பண்ண முடியாது, அதாவது ப்ராக்டிக்கலாக பார்த்தா டிவைட் பண்ண முடியாது, பட் பாயிண்ட்டில் தான் வரும், 0.5ன்னு வரும் கரெக்டாக. ஸோ இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தா டிவைட் பண்ண முடியாது. ஸோ இப்போ அதனால் 1 0 அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 1 வரும். ஸோ இப்போ அந்த 1ஐ 2ஆல் டிவைட் பண்ணும்போது அகெயின் அந்த 1 எனக்கு ரிமைண்டராக வரலாம் கரெக்டாக. ஸோ அப்போ நான் அந்த 1ஐ இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஓகேவா. 0 அண்ட் 1ன்ற இந்த ரெண்டு பைனரி லேபிள்குள்ளே தான் எஜ்ஜஸ்க்கான லேபிள்ஸ் அமையும். ஸோ இப்போ இங்கே நம்ம கான்கரன்ஸ் மாடு 2 டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ கான்கரன்ஸ் மாடு 2னா என்னது, அந்த ரெண்டு எண்டு வெர்டிசஸோட லேபிள்ஸோட சம் எடுத்து அதுக்கு நம்ம கான்கரன்ஸ் மாடு 2 டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ கான்கரன்ஸ் மாடு 2னா அந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி கிடைக்கிற ரிமைண்டரை தான் நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணணும் ஓகேவா. கிடைக்கிற ரிமைண்டர் கோஷியன்ட் இல்லை, ரிமைண்டரை ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ 1ஐ 2ஆல் டிவைட் பண்ணும்போது அகைன் 1 தான் ரிமைண்டர் வரும் ஓகேவா. ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா இங்கே சேம் இங்கே பாருங்கள் 0 அண்ட் 5 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தோம்னா சேம் 1 தான் ரிமைண்டராக வரும். 2 2s are 4ன்னு சொன்னோம்னா ரிமைண்டர் 1 தான் வரும் ஓகேவா. ஸோ இப்போ அதே மாதிரி 13க்கும் பார்க்கும்போது ரிமைண்டர் 1 தான் வரும். அண்டு இங்கே 2 and 3 ஆட் பண்ணோம்னா சாரி 2 and 1 ஆட் பண்ணது 3 வரும். ஸோ இப்போ 3ஐ 2ஆல் டிவைட் பண்ணாலும் ரிமைண்டர் என்ன தான் வரும், 1 தான் வரும். ஸோ இப்போ போட்டாச்சு. ஸோ ஓவராலாக 1ஓட கான்செப்ட் முடிஞ்சு. அடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ 0 and 8 ஆட் பண்ண என்ன வரும், 8 தான் வரும். ஸோ இப்போ 8ஐ 2ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் என்ன வரும், 0 தான் வரும். ஸோ இப்போ 0 போட்டுரும். ஸோ பார்த்தீங்களா உங்களுக்கு. ஸோ இப்போ அந்த எஜ்ஜோட லேபிளிங் அப்படின்றது பைனரி லேபிளிங், அதாவது 0 and 1குள்ளே தான் இருக்கும். பிகாஸ் நம்ம டிஃபைன் பண்ண விதமே அப்படி தான், கான்கரன்ஸ் மாடு 2 வச்சு டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இப்போ அடுத்து இங்கே 0 வரலாம். ஸோ இப்போ இங்கே அதாவது 3 + 1ன்னு சொல்லும்போது 4ன்னு வரும். ஸோ இப்போ 4ஐ 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 2 தான் வரும். ஸோ இப்போ ஆல்ரெடி கான்கரன்ஸ் பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சேனலில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் ஓகேவா. ஸோ இப்போ அது நீங்கள் ஒன்ஸ் அகைன் பாருங்கள். ஸோ இதுக்கும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ அண்டு 1 + 1 2 தான் வரும். ஸோ இப்போ 2ஐயும் 2ஆல் டிவைட் பண்ணால் 0 தான் ரிமைண்டராக வரும். ஸோ இப்போ ஓவராலாக வெர்டிசஸ் அண்ட் எஜ்ஜஸ்க்கான லேபிள்ஸ் கொடுத்துரும், அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா எத்தனை நம்பர் ஆஃப் எஜ்ஜஸ் வந்து லேபிள் 1 வச்சிருக்கு, எத்தனை நம்பர் ஆஃப் எஜ்ஜஸ் வந்து லேபிள் 0 வச்சிருக்குன்னு பார்த்தோம்னா ஸோ இப்போ நல்லாவே தெரியும். 4 அதாவது 1 2 3 3 எஜ்ஜஸ் வந்து 0 லேபிள் வச்சிருக்கு ஓகேவா. ஸோ 3 எஜ்ஜஸ் 0 லேபிள் அண்டு 4 எஜ்ஜஸ் வந்து 1 லேபிள் வச்சிருக்கு. ஸோ இங்கேயே நல்லாவே நமக்கு தெரிஞ்சிருச்சு இதோட அப்சல்யூட் டிஃபரன்ஸ் 1, அதாவது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 என்ற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ இப்போ இந்த கிராஃப் ஃபிபொனாக்கி குவாட்ரியல் கிராஃபாக இருக்குன்னு சொல்லிடலாம் ஓகே. ஸோ சேம் இந்த கிராஃப்லையும் நம்ம அதே மாதிரி தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி எடுத்து அதே மாதிரி கான்கரன்ஸ் ஐடியாலஜி டிஃபைன் பண்ணி ஸோ இப்போ இங்கே எஜ் அண்ட் வெர்டிசஸ்க்கான லேபிள்ஸும் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ இங்கேயும் பாருங்களேன், நம்பர் ஆஃப் எஜ்ஜஸ், அதாவது நம்பர் ஆஃப் எஜ்ஜஸ் வந்து லேபிள் 1 வச்சிருக்குது, நம்பர் ஆஃப் எஜ்ஜஸ் லேபிள் 0 வச்சிருக்குன்னு பார்த்தோம்னா ரெண்டுமே வந்து நம்மளுக்கு 6 6 தான் வரும். ஸோ இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு 0, அதாவது இதுவுமே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 தான் இருக்கும். ஸோ இப்போ எனக்கு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. ஸோ இந்த கிராஃபும் எனக்கு ஃபிபொனாக்கி குவாட்ரியல் கிராஃபாக இருக்கும் ஓகேவா. ஸோ இப்போ இது வரைக்கும் அந்த டெஃபினிஷன் ஓரியன்டாக இந்த ரெண்டு கிராஃபுக்கான எக்ஸாம்பிள் இருந்தனால நல்லாவே புரியுது கரெக்டாக. ஆனால் இப்போ இந்த கிராஃப் எடுத்துக்கோங்க. இந்த கிராஃபுக்கு சேம் அதே ஐடியாலஜி யூஸ் பண்ணால் எனக்கு அது கரெக்டாக கான்செப்டை பிடிக்க முடியல. அதாவது கான்செப்ட் பிடிக்க முடியலன்னு என்னென்னா, ஸோ இப்போ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு வந்து 1 4 அதாவது 3 - 4ன்னு இருந்துச்சு, அதாவது 1 டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அடுத்து இந்த எக்ஸாம்பிள் லாஸ்ட் எக்ஸாம்பிளில் 6 - 6ன்னு சொல்லிட்டு 0 வந்துச்சு கரெக்டாக. ஆனால் இங்கே நான் வந்து அந்த மாதிரி லேபிள்ஸ் அசைன் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த மாதிரி அப்சல்யூட் டிஃப்ரென்ஸே வரல. அதாவது அந்த அப்சல்யூட் டிஃப்ரென்ஸ் வந்து 1க்கு மேலே வருது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 வரல. ஆனால் சேம் இதே ஐடியாலஜியில் தான் இவங்களும் அந்த ஃபிபொனாக்கி அந்த குவாட்ரியல் லேபிளிங் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, நல்லாவே தெரியும். பட் ஏன் இந்த கிராஃபுக்கு வரல அப்படின்றது எனக்கு தெரியலை. ஸோ நீங்கள் இதை நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்கள் கைடிட்டையும் கேளுங்க. ஸோ இப்போ நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் எனக்கு நான் பண்ணுறதுல எதுவும் தப்பு இருந்திருக்கு, கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் அதை என்னன்றதை ஃபர்தராக வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன் ஓகே.